முதல்ல 4 முடியை கூப்பிடலாம். வீட்டுக்குள்ள என்னதான் பண்ணுமோம்மா, உள்ள போயே கூட்டிட்டு வருவோம். படம் இன்ட்ரெஸ்டிங்கா போதே. ஏங்க தூர நவுளுங்க டிவியை மறைச்சுக்கிட்டு. என்ன அதுக்குள்ளேயும் சாப்பிட்டு வந்துட்டீங்களா? ஆ சாப்பிட்டாச்சு. எங்க பேய் படம் போடுறான் பார்க்க வரீங்களா? பேய் கூட தான் இத்தனை வருஷமா குடும்பமே நடத்திட்டு இருக்கேன். இப்ப பேய் படம் ஒண்ணுதான் குறைச்சேன். நான் வரல கீதா, நீயே பாரு, நான் ஆபீஸுக்கு கிளம்புறேன். ஆட்டும் போயிட்டு வாங்க. ஏ கீதாக்கா, என்ன கீதாக்கா இருக்காவளா? உள்ளதான் சின்ன பொண்ணு இருக்கா. அப்படிதான் அப்படிதான். எம்மா பேய் படம்னாலே காமெடியா தான் இருக்கு. நானும் பயமா இருக்குமோ நினைச்சேன். அத்தாடி பின்னாடி வருது பாருடி, பாரு பாரு. எம்மா நல்ல கருப்பு உருவமா இருக்கு. பார்க்க மட்டுக்காலே பாதவதி. நான் அங்க கிடந்து கணச்சிட்டு இருக்கேன், இங்க பேய் படமா கேட்க உங்களுக்கு? அத்தாடி கிட்ட வருது கிட்ட வருது. பாரு பாரு, கதவு புடிட்டு ஓடிரு. இந்த வாரம் உங்களுக்கு. ஓ அத்தாடி என்ன இது இங்க சவுண்ட் கேக்கு? ஓ ஜண்டா. யாரு யாரு வந்திருக்கா? நான் தான் காஞ்சனா. காஞ்சனாவா? இங்க எதுக்கு வந்திருக்கிறீங்க? வேற எதுக்கு, ஒரு ரத்தத்தை குடிக்கதான். ரத்தம். எம்மாடி ரத்தத்தை குடிக்க போறியா? 4 முடி நல்லா பயந்துருச்சு, இத போட்டுக்குவோம். வீட்டை விட்டு வெளில ஓடிடுவோம். ரத்தத்தை குடி, ஒரு ரத்தத்தை குடி. வேண்டாம் வேண்டாம், என் கிட்ட வராத, என்னை விட்டு பேயே. நானே வருவேன் இங்கும் அங்கும். என்ன பேய் பாட்டெல்லாம் படிக்கி அம்மா. என்ன 4 முடி பயந்துட்டீங்க இதுக்கே? என்னது பேய் சின்ன பொண்ணு குரலெல்லாம் பேசுது. கடவுளே ஆத்தா மாரியாத்தா காளியாத்தா முப்பாத்தா, என்னைய எப்படியாவது இந்த பேய்கிட்ட இருந்து காப்பாத்திராத்தா. கடவுளே கடவுளே, என் 4 முடி கண்ணை திறந்து பாருங்க. நான் சின்ன பொண்ணுதான், சும்மா விளையாண்டேன். அறிவு கட்டவளே அறிவு கட்டவளே, மண்டியில மூளை இருக்கா மசாலா இருக்கா? எதுக்கெல்லாம் பயப்படுறீங்க? போ சின்ன பொண்ணு, என்கிட்ட பேசிடாத பாத்துக்க. து, து, து. ஒரு நிமிஷத்துல இதயமே நின்றுச்சு. என் 4 முடி தூர பேரு. ஏக்கா சும்மா விளையாட்டுக்கு தான்க்கா பண்ணேன். நீ விளையாடுறதுக்கு நான் தான் கிடைச்சனாட்டி. தூர பேரு. உங்ககிட்ட விளையாடப்ப வேற யார்கிட்ட 4 முடி நான் விளையாடுவேன்? நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸு. கையை விட்டு சின்ன பொண்ணு, ஒரு நிமிஷத்துல பயந்து செத்தே போயிருப்பேன். சிரிக்காத பத்துக்க, பார்த்தாலே கடுப்பா இருக்கு. ஆ சிரிக்க மாட்டேன். சரிக்கா மன்னிச்சுக்கிடுங்க. உன் மன்னிப்பை கொண்டுட்டு தூர பேரு. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லதுக்கு தான் கூப்பிட்டேன் 4 முடி. உன்கிட்ட நான் பேசுறதாவே இல்ல சின்ன பொண்ணு, ஒழுங்கா பேரு. அவ்வளோதானா? ஆமா அவ்வளவுதான். என் ஸ்கூட்டி எடுத்துட்டு ஆசையோட வந்தேன் தெரியுமாக்கா, உங்களெல்லாம் கூட்டிட்டு ரவுண்ட் அடிக்கலான்னு. ஆனால் பேச மாட்டேன்ட்டீங்க. சரி போவாங்க, நான் ஒத்தையிலே பேய்க்கிறேன். என் இனிய தனிமையே அப்படின்னு பாடிக்கிட்டே போறேன். ரொம்ப ஓவரா பண்றாளே. பைக் எடுத்துட்டு வர வந்திருக்கேங்க. பேசாம இவ கூட நல்லா ஊர் சுத்திட்டு பேக்கரியில போய் அவ காசுல ஐஸ்கிரீமு பப்ஸ் எல்லாம் நல்லா வாங்கி தின்னுட்டு வர வேண்டியதான். நில்லு, நானும் வாரேன். அதுக்கடி எப்படி 4 முடி என்னைய மன்னிச்சிங்க? என்ன செய்ய, பாவத்தை என் ஃப்ரெண்டா போயிட்ட. பொழைச்சு போ. ஆனா இதே மாதிரி இன்னொரு வாட்டி செஞ்சியோ சத்தியமும் உன்கிட்ட பேச மாட்டேன் சின்ன பொண்ணு, ஞாபகம் வச்சுக்கோ. ஆ செய்ய மாட்டேங்க்கா. வாங்க அப்படியே அம்புஜக்கா லட்சுவெல்லாம் கூட்டிட்டு போவோம். அவியெல்லாம் எதுக்கு சின்ன பொண்ணு, நம்ம மட்டும் போவோம். அவியலும் நம்ம கேங்கு தானக்கா, கூட்டிட்டு போவோம். நம்ம மட்டும் ஒத்தையில போனா நல்லாவா இருக்கும். நம்ம மட்டும் தனியா போயிட்டு நல்லா முங்கா போடலாம் பார்த்தா இவ ஆளெல்லாம் சேர்த்துக்கிட்டு அலையிறா. என் 4 முடி என்ன யோசிச்சுட்டு கிடக்கிறிய? சரி கிடைக்க வரைக்கும் லாபம், போவோம். என்ன 4 முடி
ஒரே யோசனையா இருக்கு. ஒன்றும் இல்லை சின்ன பொண்ணு, ஒரு வண்டியில எப்படி 4 பேர் போறதுன்னு யோசிக்கேன். அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உக்காந்துக்கலாம்க்கா. நான்லாம் வண்டி ஓட்ட போறேன், நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? பேசாட்டி வாங்க. இவ வண்டி ஓட்டிட்டு போறதுனால தான் பயமாவே இருக்கு. இந்த லூசு கிறுக்கிக்கு எப்படி புரிய வைக்கன்னு தெரியல. சின்ன பொண்ணு வண்டியை வச்சு ஓட்டி படிச்சு நம்மளும் ஒரு ஸ்கூட்டியை எடுத்துடணும். என் 4 முடி சீக்கிரம் வாங்க. இரு அதான், வீட்டை பூட்ட வேண்டாமா, கிடந்து கணைக்க. ஒரு வண்டியை வாங்கி வச்சுக்கிட்டு இவ பண்ற அலப்பறை தாங்க முடியல. இங்க பாருக்கா நல்லா. போதுண்டி, எவ்வளோ நேரம் நிக்கிறது? எல்லா போடலையும் நீ கண்ணை மூடுற, கண்ணை திறந்து பாருக்கா. அட குதிரவாளு, அப்ப போட்டோலாம் தூங்கதான் சரியா நீனு? போங்க சக்தி, வெயில்ல கண்ணு கூசுது. அக்கா அப்படியே நின்னுக்க. எடுப்பு மாதிரி. என்ன இன்னும் உங்களுக்கு போட்டோ எடுத்து முடிக்கலையா? என்ன அவசர வடிவு? பிள்ளைகள் பொறுமையா இருந்து போட்டோலாம் எடுத்துட்டு வரட்டு. அதெல்லாம் முடிஞ்சதுப்பா. சாமியெல்லாம் நல்லா கும்பிட்டீங்களா? ஆமாம்மா, சாமி நல்லா கும்பிட்டாச்சு. கோவிலே கொஞ்சம் மாறிடுச்சு என்னப்பா? ஆமா சக்தி, இப்பதான் கும்பாபிஷேகம் நடந்துச்சு. அப்படியா? எப்பம்மா? ஜூலை மாசம் நடந்துச்சு. நான் ஃபாரின்ல இருந்தேன். கோயிலுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆயிடுச்சு. ஆமா ஆமா, இப்பமாவது வர முடிஞ்சுதே. சரி, போட்டெல்லாம் எடுத்து முடிச்சாச்சே. எப்படி வயிறு பசிக்கு சாப்பிட போவோம்? உங்களுக்கெல்லாம் பசிக்கலையாக்கும். எப்ப பார்த்தாலும் இந்த வடிவு சோறு சோறுன்னு இருப்பா. ஐயோ மனுஷா, நீர் பாத்தீர, நான் எப்ப சோறு சோறுன்னு இருந்தேன்? சும்மா தான் சொன்னேம்மா, அப்படியே என் பக்கம் திரும்பாத. ஏன் உமருக்கு பசிக்கலையோ? பசிக்கதான் செய்யுது. எம்மா, எதுக்கு கோயில வச்சு சண்டை போடாதீங்க. அன்னதானம்லாம் நடக்குது, வாங்க போய் சாப்பிடலாம். இவ்வளோ நேரம் கியூல நின்று சுற்றி பார்த்து சாமி கும்பிட்டு முடிக்கிறதுக்கே 5 மணி நேரம் ஆயிட்டு, கோயிலுக்குள்ள இருந்து வெளில வர்றதுக்கு. இதில் அன்னதானத்துக்கு வேற போய் நின்னோம்னா நேரம் ஆயிரும். கூட்டத்தை பார்த்தியா? இப்போதைக்கு உள்ளே போயிட்டு சாப்பிட்டு வெளில வந்துக்கிட முடியாது. ஏதாவது நல்ல ஹோட்டலாக பார்த்து போவோம். சின்ன பிள்ளையெல்லாம் வச்சுக்கிட்டு அவ்வளோ நேரம்னால நிற்க முடியாது சக்தி. ஆமாம், அதுவும் சரிதான். நேரம் ஆயிருமம்மா. எனக்கு தெரியாதுல, நான் முன்ன மாதிரி நினச்சேன். சரி வாங்க, நல்ல ஹோட்டலாக பார்த்து போய் சாப்பிட்டு வரலாம். வாப்பா, கிளம்புவோம். அத்தை, பக்கத்துல தான் குலசை இருக்கு. சாப்பிட்டு முடிச்சிட்டு நேரா குலசையில போய் சாமி கும்பிட்டுட்டு ஊருக்கு போவோமா? குலசைக்கு போகணுங்கியோ? சரி போவோமே, பக்கத்துல தானே இருக்கு. அப்படியே போய் சாமி கும்பிட்டுட்டு நேரா ஊருக்கு போயிடலாம். சரிங்க அத்தை. எக்கோ, என்ன 2 பேரும் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? ஏறுங்க. இதுல எப்படி சின்ன பொண்ணு 4 பேர் போவ? அதெல்லாம் நாளை கூட்டு போறேன், ஏறுங்கக்கா. கீழே உட்காந்ததுமே சீட்டு ஃபுல்லாயிட்டு, அம்புச்சி எங்க கூடி உட்காருவேன், நான் எங்க போய் உட்காருவேன்? அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உட்காந்துக்கலாம்க்கா, வாங்க. ஆமா அம்புச்சக்கா, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உட்காந்துக்கலாம். நீங்க கீதா அக்காக்கு பின்னாடி ஏறுங்க. லட்சு, நீங்க ஏன் காலுக்குள்ள வாங்க. காலுக்குள்ள வரணுமா? கோவப்படாதீங்க லட்சு, போற வழியில போலீஸ்காரன் என்னம்னா என்ன செய்ய? அத நான் உங்களை காலுக்குள்ள ஒளிய வச்சுக்கிறேன். இவ இந்த வேலையெல்லாம் பாப்பான்னு எனக்கு முன்னையே தெரியும். நான் வரல அம்புஜம், நீ வேணா போயிட்டு வா. என்ன லட்சு இப்படி சொல்றீங்க? நான் வரலம்மா. உன் கூட வண்டியில வர்றது ஒண்ணுதான், என் தலையில நானே மண்ணெல்லி போட்டுக்கிறது ஒண்ணுதான். என்ன லட்சுமி அக்கா? வா லட்சுமி, நான் தான் வாரம்ல. இவ்வளவு கூடலாம் என்னால வர முடியாதுக்கா. எதுலையாவது நம்மளே இழுத்து விட்டுவாளுவோ. நான் கூட வரம்ல லட்சுமி, அதெல்லாம் செய்ய மாட்டாளுவோ. வந்தேன்னா அப்படியே சந்தைக்கு போயிட்டு வந்துடலாம் பார்த்தியா? அதான் உன்னை கூப்பிட்டுட்டே இருக்கேன். வா லட்சுமி, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பேய்க்குவோம். வாங்க லட்சுமி அக்கா, அதை இவ்வளோ தூரம் சொல்கிறோம்லா. வாரேன். எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா நான் இடையிலேயே இறங்கிக்குவேன் பார்த்துக்க. சரிக்கா வாங்க. அம்மா, இந்த சின்ன பைக்குகளை கூட ஏறதுக்கு கழியல. கீதா, கொஞ்சம் தள்ளி உட்காரு. இதுக்கு மேலே நான் தள்ளி இருக்கணும்னா சின்ன பொண்ணு தலையில தான் போய் உட்காரணும். லேசா நவுளு கீதா. என்னாச்சு, உட்காந்தாச்சா போலாமா? உட்காந்துட்டே. மொல்லமா போ சின்ன பொண்ணு. லட்சுமி, நீ நல்லா உட்காந்துருக்கியா? பிடிச்சிக்கோ. நம்ம லட்சுல சேஃபா உட்காந்துருக்காவ. வாயை மூடிட்டு போச்சின பொண்ணு, அப்புறம் நான் இப்பமே இறங்கிருவேன்.
சரி லட்சு ஆவுன்னு கோவப்பட்டுருவாவ. எல்லாரும் சொல்லுங்க போலாமா? போலாம் பொண்ணு. ஹே ஹே ஊஹூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஜானு தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ.